தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலையொலியில் எதை பற்றி செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் சமூக வலைதளங்கள் அனைத்திலும் வெற்றிமாறன் என்கின்ற இயக்குனர் இயக்கி வெளியிட்டுள்ள விடுதலை பாகம் 2 என்கின்ற திரைப்படத்தை பற்றிதான். விஜய் சேதுபதி அவர்கள் அந்த திரைப்படத்திலே வாத்தியார் பெருமாளாக நடித்திருக்கிறார். திரைப்படங்களை திரை அரங்குகளுக்கு சென்று பார்க்கிற வழக்கம் எனக்கு இல்லை. ஏறக்குறைய என் நினைவு கெட்டிய தொலைவில் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு புரட்சிக்காரன் என்ற படம் என்று நினைக்கிறேன், அதை பார்த்திருக்கிறேன். மருமகன் மாரி செல்வராஜ் எடுத்த வாழை படத்தை அண்மையில பார்த்தேன். தங்கி இருக்கிற இடத்தின் அருகிலே நடந்து செல்லக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு திரையரங்கம் என்பதனாலே, இன்றைக்கு சமூக வலைதளங்களில் பேசு பொருளாக இருப்பதனாலே போய் பார்க்கலாம் என்று நானும் என்னோடு தோழர்களையும் அழைத்து சென்று பார்த்தேன். இந்த விடுதலை திரைப்படம் எதை சொல்ல வருகிறது, எந்த காலகட்டத்திலே தமிழ் தேசிய அல்லது பொது உடைமை கொள்கை புரட்சிகர போராட்டங்களை முன்னெடுத்த தோழர்களை பற்றி சொல்ல வருகிறது. ஏறக்குறைய 85களுக்கு பிறகு 88ஓடு முடிந்து போன ஒரு 3 ஆண்டு காலம் ஒரு பரபரப்பான அரசியல் சூழல். குறிப்பாக 87, 88 காலகட்டத்திலே தமிழ் ஈழ விடுதலை போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய அல்லது நசுக்கி ஒழித்து கட்டக்கூடிய நோக்கத்திலே அன்றைய தலைமை அமைச்சர் ராஜீவ் காந்தி அவர்கள் ஏற்பாட்டிலே இந்திய படை அமைதி நிலைநிறுத்த போகிறோம் என்று சொல்லி பிறகு அமளிக்காடாக்கிய சூழ்நிலை. அந்த காலகட்டத்தில தான் இந்த விடுதலையில் சொல்லப்படுகிற அல்லது காட்டப்படுகிற சில நிகழ்வுகள், குறிப்பாக புலவர் ஐயா கு. கலியபெருமாள் அவர்களுடைய புரட்சிகர நடவடிக்கைகள், அவரை தொடர்ந்து அவரோடு இணைந்து பணியாற்றி ஒன்றாகவே நெடுங்காலம் சிறையில் இருந்த தோழர் தமிழரசன், பிறகு அவரோடு கருத்து முரண்பட்டு தனி அமைப்பாக கட்டி அவருடைய பெண்ணாடகம் என்கின்ற பகுதி அரியலூர் மாவட்டத்திலே முந்திரி காடுகளிலே நிகழ்த்திய நிகழ்வுகள். இந்த திரைப்படம் ஒரு செய்தியை மட்டும் நடுவமாக வைத்து வரவில்லை. கீழ்வெண்மணி படுகொலையும் வருகிறது 1968. பிறகு பண்ணை அடிமைத்தனம், அதாவது நில உடைமையாளர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பண்ணையார்களுடைய மக்களை அடிமைப்படுத்துகிற அல்லது கொடுமைப்படுத்துகிற அல்லது சுரண்டி கொழுக்குகிற அந்த நடவடிக்கைகள் தொடர்பான காட்சிகள். பிறகு 86 வாக்கிலே நிகழ்ந்த தொடர்வண்டி தகர்ப்பு நிகழ்வுகள். தமிழரசனுடைய கடைசி நிகழ்வு பொன்பரப்பி நிகழ்வு. இதில் நேரடியாக ஐயா புலவர் கலியபெருமாள் அவர்களோடு தோழர் தமிழரசன் அவர்களோடு நேரடியாக தொடர்புடைய தோழர்கள் நிறைய தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள். நானே கூட ஐயா புலவர் கலியபெருமாள் அவர்களோடு நெருக்கமான தொடர்பில் இருந்தேன். என் மீது பேரன்பு கொண்டு என்னை நேசித்த பெருமகனாரில் அவரும் ஒருவர். அவருடைய இறுதி காலகட்டத்திலே தமிழர் தேசிய இயக்கத்திலே நெடுமாற ஐயா தலைமை ஏற்று இணைந்தார். 2002 தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு திருச்சியில் நடைபெற்ற போது விருது வழங்குகிற நிகழ்ச்சியிலே நானே அருகில் இருந்திருக்கிறேன். அவருடைய அந்த நூலிலே வெளியிட்டிருக்கிறார். தோழர் தமிழரசனை நான் நேரடியாக தேடி சென்று சந்திக்கவில்லை. ஆனால் அவர் ஒரு 2, 3, 4 முறை என்னை தேடி வந்து, அதிலேயும் நள்ளிரவு நேரத்திலே தஞ்சாவூர்ல எப்பொழுது நான் இருந்தேன், தமிழீழ விடுதலை இயக்கத்திற்கான முழுமையான ஆதரவு நிலைப்பாடு எடுத்து, குறிப்பாக இந்திய அமைதிப்படையே ஈழத்தை விட்டு வெளியேறு என்கின்ற முழக்கத்தின் கீழே வேலை செய்து கொண்டிருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்திலே தோழர் தமிழரசன் 4 முறை என் இல்லம் தேடி வந்து என்னை சந்தித்திருக்கிறார். ஆனால் அவர் தமிழரசன் என்று எனக்கு தெரியாது. என்னிடம் அவர் சொன்ன பெயர் மாணிக்கம். பிறகுதான் தெரிந்தது மருதலை மாணிக்கம் என்பது அவருடைய சொந்த ஊர் என்று. அவர் பொன்பரப்பி நிகழ்விலே அவரை காவல்துறையினர் திட்டமிட்டு, ஏனென்றால் அந்த பொன்பரப்பி நிகழ்வுக்கு 4 நாட்களுக்கு முன்பு என்று எனக்கு நினைவு இருக்கிறது, சரியாக நாட்கள் நினைவில்லை. அவர் என்னுடைய இல்லத்திலே வந்து இரவு 11 மணிக்கு வந்தார். உணவு தேவை தான் சொல்லுவார், வேற எதையும் சொல்ல மாட்டார். அந்த உணவு தேவை சொன்னால் நாங்கள் உணவு இருந்தால் கொடுப்போம், அல்லது வீட்டம்மா உடனடியாக உணவை
தயார் செய்து 12 மணி 12:30 மணி அளவிலே கொடுப்பாங்க, சாப்பிடுவார். ஒரு செய்தியை மட்டும் என்னோடு பகிர்ந்து கொண்டார். 87ஆம் ஆண்டு தொடக்கத்திலே காவிரி சிக்கல் பெரிய சிக்கலாக உருவெடுத்திருந்த நிலை, ஏறக்குறைய ஒரு 15 லட்சம் ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீர் இன்றி தீந்து போகக்கூடிய, கருகி போகக்கூடிய ஒரு கொடுமையான நிலை. அந்த நிலையை பயன்படுத்தி கொண்டு கர்நாடகத்தில் உள்ள கபினி அணையை தகர்த்து விட்டால் அந்த தண்ணீர் இந்த பயிர்களை காப்பாற்றும். அந்த பயிர்களுக்கு தண்ணீர் கொடுக்கிற இந்த நிகழ்வை நாம் தமிழ்நாட்டு மக்களிடத்திலே நாங்கள் தான் செய்தோம் என்று உரிமை கோரி கொண்டு சென்றால் அந்த நெற்களஞ்சிய பகுதி மாவட்டம் தஞ்சை, இன்றைக்கு தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அன்றைக்கு திருச்சி மாவட்டம், திருச்சி தஞ்சை மாவட்ட மக்களிடையே ஒரு பெரிய செல்வாக்கை பெற்றுவிடலாம். அந்த மக்களிடையே இருந்து மக்களுக்கான உரிமை போராட்டங்களை, குறிப்பாக தமிழ்நாட்டு விடுதலை போராட்டங்களை முன்னெடுக்கலாம். அந்த திட்டத்தோடு இருக்கிறோம் தோழர் என்று சொன்னார். நான் கூட சொன்னேன், அப்படி அதற்கு வாய்ப்பே இல்லை, அப்படி செய்ய இயலாது. ஏற்கனவே நமக்கும் கர்நாடகத்திற்கும் பெரிய சிக்கல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன காவிரி சிக்கல்ல. அதனால் அது வாய்ப்பு இல்லை தோழர். நீங்கள் மாற்று வழியை, மக்களை திரட்டி நீர் உரிமைக்காக போராடுகிற மாற்று திட்டங்களை வகுத்து செயல்பட்டால் இணைந்து செயல்படலாம் என்று சொன்னேன். அதே போலதான் அதற்கு முன்பு பாவலேரர் ஐயா பெருஞ்சித்திரனார் அவர்கள் இதே கருத்தை சொன்னதாக தம்பி பொழிலன் பின்னாலே சொல்லியிருக்கிறார். ஆனால் 4 நாட்களிலே அவர் அந்த கபினி அணை திட்டத்திற்காகத்தான் பொன்பரப்பினுடைய வங்கியிலே பணத்தையும் தங்க நகைகளையும் எடுக்கிற திட்டத்தோடு அவர் சென்றிருக்கிறார். ஆனால் அவருக்கு பக்கத்திலே ஒரு கருணாநிதி இருந்தார். அந்த கருணாநிதி இந்த திட்டத்தை முழுமையாக அவர் ஏற்கனவே உளவுத்துறை கையாளாகவே இருந்து வேலை செய்த தோழர் தமிழரசன் அவர்கள் பிடிக்க முடியாத ஒரு நிலை. எப்படி ஈழத்திலே தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்களோடு இணக்கமாக நெருக்கமாக இருந்த கருணாவை அவர் கண்டுபிடிக்க முடியவில்லை, கண்டுபிடித்த பிறகு அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியவில்லை. அதனால்தான் அந்த இயக்கத்தினுடைய பெரிய வீழ்ச்சிக்கு கருணாவே காரணமாக அமைந்து விட்டார். அதுபோல தோழர் தமிழரசனோடு ஒரு கருணாநிதி இருந்து அரசுக்கு, அல்லது குறிப்பாக உளவுத்துறைக்கு, ஒற்றுத்துறைக்கு அந்த தகவல்களை பரிமாற்றம் செய்தனுடைய விளைவு, நிகழ்வு நடக்கிற அன்னைக்கு பக்கத்து ஊரில் சந்தைக்கு பெரும்பாலும் எல்லா மக்களும் சென்று விடுவார்கள். வயதான முதியவர்கள் தான் வீட்டிலே இருப்பார்கள். இந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு பொதுமக்கள் போர்வையில், ஏனென்றால் பின்னாலே தம்பி பொழிலன் 88 வாக்கிலே இதே அமைதிப்படையை இலங்கையை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்கிற நோக்கத்திலே நிகழ்த்தி 2-3 நிகழ்வுகளோடு நானும் சேர்ந்து கைது செய்யப்பட்டதுனாலே, முதல் கைது இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் வடிவேல் ராவணன், 2வது கைது தம்பி பொழிலன். அதில் 24 பேரில் 24வது ஆளாக நான் கைது செய்யப்பட்டு திருச்சி சித்திரவதை முகாமிலே கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட நிகழ்வுகளை சொன்னால் நெஞ்சம் வெடித்தோடும், அந்த அளவுக்கு கொடுமை. ஏனென்று சொன்னால் தோழர் தமிழரசரையும் அவருடைய தோழர்களையும் பொன்பரப்பிலே பொதுமக்கள் போர்வையிலே போய் வங்கியை விட்டு வெளியே வரும்போது கற்களை கொண்டு எரிந்து பிறகு உயிரோடு பிடித்து வாகனத்திலே அடித்து கொன்றுவிட்டு மக்களே அடித்து கொன்றதாக ஒரு செய்தியை பரப்பிவிட்டார்கள். அந்த தோழர் தமிழரசனை கொன்ற அதே மாநில குற்றப்பிரிவு குற்றப்புலனாய்வுத்துறை ஆய்வாளர், அவர் பேர் பழனிசாமி, திருச்சி. அதே போல கடலூர்ல ஒருவர், அவர் பேர் தட்சிணாமூர்த்தி என்ன ஆனார் என்று தெரியவில்லை. பழனிசாமி அவர்கள் இறந்து விட்டதாகவும், பின்னாளில் அவருடைய குடும்ப வாழ்க்கையில் பெரிய குழப்பம் ஏற்பட்டு மனநிலை பாதிக்கப்பட்டவராகவும் செய்தியில் கிடைத்தது. உண்மை என்று தெரியல. அவர்கள்தான் எங்களையும் கொடுமை செய்தார்கள். பொழிலன், வடிவேல் ராவணன், நம்முடைய தம்பி முகிலன், அவங்க அப்பா மாச்சை தமிழ்மணி, காஞ்சிபுரத்திலே பவானந்தி, புதுச்சேரியிலே தோழர் சுகுமாரன், இப்படி 24 பேரை மிக கடுமையான கொடுமைகளுக்கு உள்ளாக்கி நாங்கள் எல்லாம் சித்திர வதைகளை ஏற்று மிகப்பெரிய கொடுமைகளுக்கு உள்ளானோம். தம்பி பொழிலன் உள்ளிட்ட பல பேர் பல ஆண்டுகள் அதில் சிறையில் இருந்தார்கள். நான் 3 மாதம் சிறையில் இருந்தேன். 1 மாதம் அந்த உளவுத்துறையினுடைய கட்டுப்பாட்டிலும், 2 மாதம் தஞ்சாவூர் சிறையிலும் எனக்கு ஒரு தனியாக வழக்கு. ஏனென்றால் அங்கே கொடைக்கானலுக்கு சென்று வீர மரணமடைந்த தோழர் மாறன் அவர்கள் முதல் நாள் என் வீட்டில் வந்து ஒரு பொருளை வைத்து விட்டு போனதுனாலே அந்த வழக்கிலே கைது செய்யப்பட்டு தனியாக நான் தஞ்சாவூர் நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு பிறகு பிடியாணை போட்டு மறுபடியும் நான் நீதிமன்றத்தின் உதவி நாடி
ஒரு 15 வாய்தாக்களோடு போய் அந்த வழக்கில் விடுதலையாகி இருக்கிறேன். ஆனால் அந்த படத்தை பற்றி நம்முடைய நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு தம்பி, லட்சக்கணக்கான பார்வையாளர்களை கொண்ட வலையொலி நடத்துகிற தம்பி பூமிக்கும் வானத்துக்கும் புகழ்ந்திருக்கிறார். எடுத்த உடனே எழுத்தில் போடுறார், இது எல்லாமே கற்பனை தான், எந்த நிகழ்வு உண்மை நிகழ்வு அல்ல என்று வெற்றிமாறன் ஒரு அறிவிப்பு கொடுத்து விட்டார். அது அந்த கட்டுப்பாட்டு துறையினருக்கு வாய்ப்பாக இருக்கும் என்று. அதே போல அந்த படத்தினுடைய இறுதி கட்டத்திலே ஆசிரியர் பெருமாள் அவருடைய முடிவும் உண்மையான முடிவுக்கு மாறாக காட்சி எடுத்திருக்கிறார். அந்த ஈப்பு வண்டியில இருந்த காவலர்கள் என்ன ஆனார்கள் என்று காட்டவில்லை. அப்படியானது அந்த தணிக்கை அதிகாரிகள் என்று சொல்லக்கூடிய சென்சார் அவர்களை குழப்பம் ஏற்படுத்தி அவர்களுடைய ஒப்புதலை பெற்று வெளியிட வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே தொடக்கத்திலே ஒரு போராளி ஒருவர் பேசுவதாக ஒரு உரையாடல், படிக்காதவர்கள் தண்டவாளத்திலே தலை வைத்து படுத்து போராட்டம் நடத்தியதால் தான் நீங்களெல்லாம் இந்த பொறுப்பில் இருக்கிறீர்கள் என்று சொல்லும் போதே பிழையான ஒரு கருத்தை வெற்றிமாறன் சொல்கிறார். தொடர்வண்டி தகர்ப்பு அந்த நிகழ்வுகளை அப்படியே எடுத்தாலும் கூட அந்த நோக்கத்தை அவர் வெளிப்படையாக சொல்ல முடியவில்லை. தணிக்கை அதிகாரிகள் அதை ஏற்க மாட்டார்கள். அதே போல வாத்தியார் பெருமாள், அது நம்முடைய ஐயா புலவர் கலிய பெருமாளை தான் காட்டுகிறது. அவருடைய முடிவு, அவர் இயற்கை மரணம் நோய்வாய்ப்பட்டு ஆகவே முதிர்ந்த நல்ல இயற்கை மரணத்தை தழுவினார். ஆனால் காவல்துறையினர் சுட்டு கொன்றது போல காட்டுகிறார்கள். தோழர் தமிழரசனை சுட்டு கொள்ளவில்லை, அடித்து தான் கொன்றார்கள். அதே போல பண்ணை அடிமைத்தனம், அது கீழ்வன்மணி அந்த குடிசையை எறிகிறது போல ஒரு காட்சியை காட்டுகிறார்கள். நிலச்சுவாந்தார்களை பண்ணையார்களை அழித்தொழிக்கும் நடவடிக்கையில் ஈடுவது போன்ற. இதில் பெரிய குழப்பம் என்னவென்றால், கீழ்வெண்மணி நிகழ்வை முழுக்க முழுக்க திராவிடர் அமைப்பினர் ஆதரிக்கவில்லை. மாறாக அந்த நிலச்சுவாந்தருக்கு ஆதரவாகவே செயல்பட்டதாகத்தான் பதிவுகள் இருக்கிறது. கம்யூனிஸ்டுகள் தான் இந்த படுகொலைக்கு காரணம் என்று திராவிடர் கழக தலைவர் ஈவேராவே அறிக்கை கொடுத்ததாக செய்திகள் இருக்கு. அதே போல வெண்மணி படுகொலை நடந்த போது முதலமைச்சராக இருந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அந்த அண்ணா அந்த வெண்மணிக்கு சென்றாரா என்றால் செல்லவில்லை. சரி, அண்ணாவுக்கு அடுத்து முதலமைச்சர் பதவிக்கு வருவதற்காக முனைப்போடு ஈடுபட்டு வந்து அடைந்த ஐயா கலைஞர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிறார். அந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் கருணாநிதி கீழ்வெண்மணிக்கு போனாரான்னா அவரும் போகல. அப்படியானால் சமூக நீதியின் பிறப்பிடம், சமூக நீதியின் காவலர் நாங்கள் தான் என்று சொல்லக்கூடியவருடைய ஆட்சியிலே தான் 46 பழங்குடி தமிழர்கள், தொல்குடி தமிழர்கள், மண்ணின் மைந்தர்கள், பிறமொழியாளர் ஒருவரால், பண்ணையாளர் ஒருவரால் ஒரு குடிசைக்குள் போட்டு கொளுத்திய நிகழ்வு. அதை அப்படியே உண்மையாக காட்ட முடியாததுனால சில செய்திகளை உள்ளடக்கமாக வைத்திருக்கிறார். இந்த தம்பி, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பி, அவ்வளவு புகழ்ந்து பேசுகிறவர். இந்த படத்தை பற்றி பெரிய அளவுல வரலாற்றை பதிவு செய்து விட்டார். தத்துவம் தான் தலைமை தாங்க வேண்டும். ஆமா, தத்துவம் தான் தலைமை தாங்க வேண்டும். அப்புறம் எதுக்கு தனி மனிதருடைய படங்களை எல்லாம் நம்ம சுவரொட்டிகளில் போட்டு பதாகையில் போட்டு வைக்கிறோம்? தத்துவம் முழங்குகிறது என்று தானே மேடையில பதாக வைக்கணும், அப்படியா வைக்கிறோம்? அப்படிப்பட்ட அந்த தம்பியை நாம கேட்கிறோம். அதே போல ஒரு பண்ணை அடிமைத்தனம் தென் மாவட்டங்களில், திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்தது. சங்கனாங்குளம் சம்பவம் என்று ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தை பற்றி இப்ப இருக்கிற தமிழ் தேசியவாதிகள் எவருக்குமே தெரியாது. அந்த சங்கனாங்குளம் சம்பவத்துக்கு எதிரான போராட்டங்கள்னா அண்ணன் ஜான் பாண்டியனே ஒரு மாபெரும் ஆற்றலாய் உருவானார். நாங்கள் எல்லாம் இப்பொழுது அந்த சங்கனாங்குளம் சம்பவத்துக்காக போராடினோம். பிற்காலத்தில் நீதியரசராக இருந்த நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த ஐயா அசோக்குமார், எங்களுடைய நெருங்கிய உறவினராக இருந்த அண்ணன் ஆர்தர் வழக்குரைஞர், 3 பேரும் இணைந்துதான் மிகப்பெரிய ஒரு புரட்சிகர பேரணிக்கு ஏற்பாடு செய்து தடியடிப்பட்டு அந்த சங்கனாங்குளம் சம்பவமே வெளியானது. பண்ணையாளரும் அந்த பண்ணையிலே வேலை செய்யக்கூடிய பட்டியல் பிரிவு தமிழர் குடும்பத்தினருக்கும் ஏற்பட்ட ஒரு தகாத உறவின் அடிப்படையிலே ஒரு தங்கை தூக்கு போட்டு செத்து போனால் அவர்கள் அந்த சாவுக்கு நீதி கேட்ட போராட்டமாக தான் அந்த சங்கனாங்குளம் சம்பவம் போராட்டம் நடந்தது. அதை பற்றி பேசுவாரா? அதை பற்றி ஏதாவது தெரியுமா? அல்லது அறிந்து கொள்ள முயற்சி பண்ணுவாரா இந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளை? தெரியாது. தெரிந்தாலும் செய்ய மாட்டார். அதுல ஒரு உள்நோக்கம் இருக்கு. அந்த வகையிலே இந்த நம்முடைய தம்பி பொழிலன் அவர்கள், அதே போல நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர் இருக்கக்கூடிய ஜெகதீச பாண்டியன் போன்றவருடைய காணொலி, ஐயா
புலவர் கு. கலியபெருமாள் அவர்களுடைய மகன் சோழ நம்பியாருடைய நேர்காணல் எல்லாவற்றையும் பார்த்தேன். நம்ம தம்பி பொழில் தொடர்பாக ஒரு அருமையான புத்தகமே வெளியிட்டிருக்கிறார். அந்த புத்தகத்தினுடைய பிற்பகுதியிலே அப்பொழுது பாவலர் ஐயா பெருஞ்சித்திரனார் இருந்தார். அவர் ஒரு அருமையான பாடலையும் எழுதியிருக்கிறார். எனவே இந்த விடுதலை 2ஆம் பாகம் என்கின்ற இந்த திரைப்படம் ஓரிரு நிகழ்வுகளை, குறிப்பாக ஐயா கலியபெருமாள் அவர்கள் 84 விடுதலை பெற்ற பிறகு, விடுதலை இல்லை, நீண்டகால விடுப்புன்னு சொல்லணும், பரோல் என்று சொல்லக்கூடிய நீண்டகால பரோலில் அவரும் தோழர் தமிழரசன் வெளியேறிய பிறகு, அதற்கு முன்பு வரை அவர்கள் அகில இந்திய புரட்சியாளர்கள். இந்தியா முழுவதும் வர்க்க புரட்சி, பாட்டாளி மக்களை ஒன்று திரட்டி நிலச்சுவாந்தார்களுக்கு எதிராக, ஆலை முதலாளிகளுக்கு எதிராக, பெரிய பெரிய டாடா, பிர்லா, கோயங்கா போன்ற முதலாளிகளுக்கு எதிரான புரட்சி முன்னெடுக்கிற நோக்கத்தில் தான் அகில இந்திய புரட்சியாளர்களாக அவர்கள் தங்களை உருவாக்கி கொண்டார்கள். ஆனால் 83 சூளை கலவரத்துக்கு பிறகு, குறிப்பாக தமிழீழ விடுதலை போராட்டம் உலகத்தின் வெளிச்சத்துக்கு வந்த பிறகுதான் மொழிவழி தேசிய இன சிக்கலை பற்றி இவரை சிந்தித்து தேசிய இன விடுதலை போராட்டம் தான் இங்கே வாய்ப்பாகும், அதாவது சாத்தியப்படும். எனவே தமிழ் தேசிய விடுதலை வென்றெடுப்பதற்கான களத்தை அமைப்போம் என்று புலவரைய கலியபெருமாள் மக்களை திரட்ட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில், கருத்து புரட்சி கருவி புரட்சி இரண்டும் ஒரு சேர நடைபெற வேண்டும், ஒன்றை தவிர்த்தால் மற்றொன்று அது மலட்டுத்தன்மை வாய்ந்துவிடும் என்ற அடிப்படையில் தோழர் தமிழரசன் அதை கருவி புரட்சியாக முன்னெடுக்க அவர் முற்பட்ட போதுதான் இந்த திருச்சி மரதையாற்றுப்பால நிகழ்வு, பொன்பரப்பு நிகழ்வுல இவர்கள் மறையக்கூடிய ஒரு நிலை உருவாகிவிட்டது. அந்த அடிப்படையிலே ஐயா கலியபெருமாள் அவர்கள், பாவலர் ஐயா பெருஞ்சித்திரனார், மறைந்த தமிழறிஞர் சாலை இளந்தரையன், அதே போல பெரியாரிய மார்க்சிய பொதுவுடைமை கட்சி தலைவர் மறைந்த ஐயா ஆணைமுத்து, இன்னும் சில அமைப்புகளை சேர்ந்து கொண்டு தமிழக மக்கள் விடுதலை கூட்டணி, தமிழ் தேசிய விடுதலை என்ற அடிப்படையில் தமிழக மக்கள் விடுதலை கூட்டணி என்று ஒரு கூட்டணியை உருவாக்கி சுந்தாதிரிப்பேட்டையில் சென்னையில் ஒரு பெரிய மாநாடு, அந்த மாநாட்டிலே கூட அன்றைய நிலையில கவிஞர் இன்குலாப் அவர்கள் ஒருங்கிணைந்த இந்தியாவுக்கு எதிரான முழக்கத்தை முன்வைக்க கூடாது என்றாலும் பேசி சர்ச்சையாகி, பிறகு பொதுவுடைமை கட்சியை சார்ந்த ஒருவர் வழக்கறிஞர் இப்ராஹிம் அதற்கு மறுப்பு தெரிவித்து, பிறகு பாவலர் ஐயா பெருஞ்சித்திரனார் மறுப்பு தெரிவித்து, பிறகு தமிழ் தேசிய விடுதலை, தமிழக மக்கள் விடுதலை கூட்டணி என்கின்ற அந்த அமைப்பும், அந்த அமைப்புக்கென்று உருவாக்கப்பட்ட கொள்கையும் அந்த மாநாடு ஏற்றுக்கொண்டது. எல்லாவற்றிலும் என்னுடைய சிறிய அளவு பங்களிப்பும் உண்டு. எனவே தமிழீழ விடுதலை போராட்டத்திற்கு பிறகுதான் இந்த மார்க்சிய சிந்தனையாளர்கள், புரட்சியாளர்கள், மக்கள் யுத்த குழுவினர் என்று சொல்லக்கூடிய நக்சல்பாரி இயக்கத்தில் ஈடுபட்ட ஐயா கலியபெருமாள் போன்றவர்கள், தோழர் தமிழரசன் போன்றவர்கள் தமிழ் தேசிய விடுதலைக்கு வந்தார்கள். 85, 84 ஆண்டு காலத்துக்கு பிறகுதான் தமிழ் தேசிய விடுதலைக்கு வந்து தமிழ் அறிஞர்களோடு, தமிழ் ஏற்கனவே ஐயா பாவலர் பெருஞ்சித்திரனுடைய தென்மொழி இயக்கத்தோடு தொடர்பு கொண்டு இயக்க நடவடிக்கையில் ஈடுபட்டு ஓரளவு அவர்கள் அந்த எழுச்சியை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் தோழர் தமிழரசன் அவர்களுடைய இந்த மருதையாற்று தொடர்வண்டி நிகழ்வும் பொன்பரப்பி நிகழ்வும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது. அதற்கு அடுத்து தம்பி பொழிலன் இந்திய அமைதிப்படைக்கு எதிராக தமிழ்நாட்டிலே அவரும் அவரை சார்ந்த அமைப்பினரும் மேற்கொண்ட சில நடவடிக்கைகள் முற்றிலும் எல்லாவற்றையும் தமிழ் தேசிய உணர்வாளர்களே அட்டைக்கு உடைக்கி சிறை சித்திரவதை என்று தொடை தெரியக்கூடிய நிலை உருவாகி தம்பி பொழிலும் தெரியும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் ஐயா பல நெடுமாறன் தலைமையிலான ஒரு தமிழர் தேசிய இயக்கத்தை கட்டமைத்து அதற்கான மாநாடுகளை எல்லாம் ஏற்பாடு செய்து இயங்கி கொண்ட காலகட்டத்தை தான் அந்த மாநாடும் ஐயா கலைஞருடைய ஆட்சியிலே 1990 தடை செய்யப்பட்டு பிறகு மக்கள் இயக்கமாக அதை வளர்த்தெடுக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் பிறகு 2009 காலகட்டத்துக்கு பிறகு எல்லோருக்கும் தெரிந்த செய்தான். அந்த வகையிலே தோழர் வெற்றிமாறன் எடுத்த, விஜய் சேதுபதி நடித்த இந்த விடுதலை என்கின்ற இந்த படம் அவர் ஏற்கனவே அறிவிப்பிலே கொடுத்தது போல 100க்கு 85 விழுக்காடு முழுவதும் கற்பனை, 15 விழுக்காடு சில நிகழ்வுகளை நினைவுபடுத்துவது போல் அந்த காட்சிகளை அமைத்து உருவாக்கியிருக்கிறார். பின்னாலே அந்த மலை காடுகளிலே, அது வீரப்பன் மாவீரருடைய அந்த அரசியல் நடவடிக்கைகளில் நினைவுபடுத்துவது போல் அந்த மலைக்காடுகளிலே வாத்தியாரை அழைத்து சென்று கொண்டிருக்கும் போது எடுக்கப்பட்ட அந்த சண்டை காட்சிகள் மிக சிறப்பாக அதில் படமாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சொற்றொடர்கள், வசனம் என்று சொல்லக்கூடிய அந்த சொற்றொடர்களும் மிக அருமையாக நேர்த்தியாக
வெற்றிமாறன் உருவாக்கி இருக்கிறார். இசை அமைப்பு இளையராஜா எல்லாவற்றுக்கும் அரண் சேர்ப்பது போல விடுதலை என்கின்ற படத்திற்கே ஒரு ஒளி விவிச்சை பாய்ச்சியது போல் இசையமைப்பும் சிறப்பாக இருக்கிறது. திரைப்படம் மக்கள் பார்க்க வேண்டிய படம். அதன் ஊடாக தமிழ் தேசிய விடுதலை, பொது உடைமை கொள்கை போன்றவற்றை கொஞ்சம் கொஞ்சம் அதற்காக இப்படிப்பட்டவர்கள் இந்த காலகட்டத்திலே இயங்கி இருக்கிறார்கள் என்பதை நினைவுபடுத்துகிற அல்லது பதிவு செய்கிற அந்த வகையிலே அந்த படத்தை பாராட்டலாம், வாழ்த்தலாம். அதே நேரத்தில் தன்னுடைய கற்பனையையும் உண்மையான நிகழ்வுகளோடு கற்பனையும் புகுத்தி திராவிடர் இயக்கத்தையும் தமிழ் தேசியத்தையும் இணைக்கின்ற, எப்படி நம்முடைய தம்பி நடிகர் விஜய் அவர்கள் திராவிட தேசியமும் தமிழ் தேசியமும் இரண்டு கண்கள் என்று சொன்னாரோ, அதனால்தான் தம்பி சீமான் இந்த திரைப்படம் பற்றி ஒன்றும் கருத்தை வெளிப்படுத்தவில்லை என்று நான் நினைக்கிறேன். வெளிப்படுத்தியிருக்காரா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவரே கலைத்துறையை சார்ந்தவர், அவர் வெளிப்படுத்தாமல் இருக்க மாட்டார். ஆனால் வெளிப்படுத்தது போல் சமூக வலைதளங்களில் எதையும் காண முடியவில்லை. அந்த வகையிலே சில நிகழ்வுகளை, கீழ்வெண்மணி கொடுமை, மருதையாற்றுப்பாளர் நிகழ்வு, இந்திய அமைதிப்படைக்கு எதிராக மேற்கொண்ட நடவடிக்கைகள், அதே போல காவிரி சிக்கல்ல நம்முடைய தோழர் அதற்கு ஒரு புரட்சிகர தீர்வை நோக்கி நகர்வதற்கான முயற்சி பொன்பரப்பி, அடுத்து பண்ணை அடிமைத்தனத்திலிருந்து பாட்டாளி மக்களை, குறிப்பாக பட்டியல் பிரிவு உழைக்கும் மக்களை, வேளாண்குடி மக்களை, மண்ணின் மைந்தர்களை, பூர்வகுடி தமிழர்களை விடுதலை செய்வது, சமூக சாதிய அந்த கட்டமைப்பை தகர்த்தெறிவது போன்ற வகையிலே காட்சி அமைப்புகளும் வசனங்களும் அதற்கேற்ற இசையும் சண்டை காட்சிகளும் அமைந்திருக்கின்ற இந்த நிலையை வெளிப்படையாக பாராட்டலாம், வாழ்த்தலாம். ஆனால் இதுவே இறுதி தீர்வு என்று சொல்ல முடியாது. குறிப்பாக திராவிட தேசியத்தையும் தமிழ் தேசியத்தை இணைத்திருப்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்கின்ற நிலையில் இந்த விடுதலை தொடர்பான நம்முடைய கருத்தை தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் பகிர்ந்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.